சுதந்திரமான பிளைன்ஃபீல்ட் கிறிஸ்தவ அறிவியல் தேவாலயத்திலிருந்து வாராந்திர பைபிள் பாடத்தை நீங்கள் கேட்கிறீர்கள். அது அமெரிக்காவின் பிளைன்ஃபீல்ட், நியூ ஜெர்சியில் அமைந்துள்ளது. மேலும் தகவலுக்கு எங்கள் வலைத்தளத்தை பார்வையிடவும். www.plainfieldcs.com. இது பாடம் ஞாயிற்றுக்கிழமை ஜூன் 30, 2024. தலைப்ப கிறிஸ்தவ அறிவியல். கோல்டன் உரை. சங்கீதம். அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். பொறுப்பு ரீதியான வாசிப்பு. எரேமியா, ஏசாயா. ஆமோனுடைய குமாரனாகிய யோசியா என்கிற யூதாவுடைய ராஜாவின் நாட்களில், அவன் அரசாண்ட 13ஆம் வருஷத்தில் இவனுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்று. உன்னை இரட்சிப்பதற்காக நான் உன்னோடே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் புண் ஆறாததாயும் உன் காயம் கொடியதாயும் இருக்கிறது. உன் காயங்களை கட்டும்படி உனக்காக ஏற்படுவாரில்லை, உன்னை சொஸ்தப்படுத்தும் ஔஷதங்களும் இல்லை. அவர்கள் உன்னை விசாரிப்பாரற்ற சீயோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பேரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவதில்லை. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னாலுண்டான அவர்களுடைய நீதியுமாயிருக்கிறதென்று கர்த்தர் சொல்கிறார். பாடம் பிரசங்கம். பைபிளிலிருந்து கலாத்தியர். மேலும் சகோதரரே, என்னால் பிரசங்கிக்கப்பட்ட சுவிசேஷம் மனுஷருடைய யோசனையின்படியானதல்லவென்று உங்களுக்கு தெரிவிக்கிறேன். நான் அதை ஒரு மனுஷனால் பெற்றதுமில்லை, மனுஷனால் கற்றதுமில்லை. இயேசு கிறிஸ்துவே அதை எனக்கு வெளிப்படுத்தினார். வெளிப்படுத்தின விசேஷம். பின்பு பலமுள்ள வேறொரு தூதன் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். மேகம் அவனைச் சூழ்ந்திருந்தது. அவனுடைய சிரசின் மேல் வானவில்லிருந்தது. அவனுடைய முகம் சூரியனைப் போலவும் அவனுடைய கால்கள் அக்கினி ஸ்தம்பங்களைப் போலவும் இருந்தது. திறக்கப்பட்ட ஒரு சிறு புஸ்தகம் அவன் கையில் இருந்தது. தன் வலது பாதத்தை சமுத்திரத்தின் மேலும் தன் இடது பாதத்தை பூமியின் மேலும் வைத்து சிங்கம் கெர்ச்சிக்கிறது போல மகாசத்தமாய் ஆர்ப்பரித்தான். நான் வானத்திலிருந்து பிறக்க கேட்ட சத்தம் மறுபடியும் என்னுடனே பேசி, சமுத்திரத்தின் மேலும் பூமியின் மேலும் நிற்கிற தூதனுடைய கையில் இருக்கும் திறக்கப்பட்ட சிறு புஸ்தகத்தை நீ போய் வாங்கிக்கொள் என்று சொல்ல, நான் தூதனிடத்தில் போய் அந்தச் சிறு புஸ்தகத்தை எனக்கு தாரும் என்றேன். அதற்கு அவன், நீ இதை வாங்கி புசி, இது உன் வயிற்றுக்கு கசப்பாயிருக்கும், ஆகிலும் உன் வாய்க்கு இது தேனைப் போல மதுரமாயிருக்கும் என்றான். நான் அந்தச் சிறு புஸ்தகத்தை தூதனுடைய கையிலிருந்து வாங்கி அதை புசித்தேன். என் வாய்க்கு அது தேனைப் போல மதுரமாயிருந்தது. நான் அதை புசித்தவுடனே என் வயிறு கசப்பாயிற்று. அப்பொழுது அவன் என்னை நோக்கி, நீ மறுபடியும் அநேக ஜனங்களையும் ஜாதிகளையும் பாஷைக்காரரையும் ராஜாக்களையும் குறித்து தீர்க்கதரிசனம் சொல்ல வேண்டும் என்றான். யோவான். யூதருக்குள்ளே அதிகாரியான நிக்கோதேமு என்னப்பட்ட பரிசேயன் ஒருவன் இருந்தான். அவன் இராக்காலத்திலே இயேசுவினிடத்தில் வந்து,
ரபி, நீர் தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களைச் செய்மாட்டான் என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்குச் சொல்லுகிறேன் என்றார். மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாயிருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கும். இயேசு அவனை நோக்கி, நீ இஸ்ரவேலில் போதகனாயிருந்தும் இவைகளை அறியாமலிருக்கிறாயா? மெய்யாகவே மெய்யாகவே நான் உனக்குச் சொல்லுகிறேன், நாங்கள் அறிந்திருக்கிறதைச் சொல்லி நாங்கள் கண்டதை குறித்துச் சாட்சி கொடுக்கிறோம், நீங்களோ எங்கள் சாட்சியை ஏற்றுக்கொள்ளுகிறதில்லை. இவைகளுக்குப் பின்பு இயேசுவும் அவருடைய சீஷரும் யூதேயா தேசத்திற்கு வந்தார்கள். அங்கே அவர் அவர்களோடே சஞ்சரித்து ஞானஸ்நானம் கொடுத்து வந்தார். சாலிம் ஊருக்குச் சமீபமான ஐனோன் என்னும் இடத்திலே தண்ணீர் மிகுதியாயிருந்தபடியினால் யோவானும் அங்கே ஞானஸ்நானம் கொடுத்து வந்தான். ஜனங்கள் அவனிடத்தில் வந்து ஞானஸ்நானம் பெற்றார்கள். அப்பொழுது யோவானுடைய சீஷரில் சிலருக்கும் யூதருக்கும் சுத்திகரிப்பை குறித்து வாக்குவாதமுண்டாயிற்று. அவர்கள் யோவானிடத்தில் வந்து, ரபி, உம்முடனே கூட யோர்தானுக்கு அக்கரையில் ஒருவர் இருந்தாரே, அவரை குறித்து நீரும் சாட்சி கொடுத்தீரே, இதோ அவர் ஞானஸ்நானம் கொடுக்கிறார், எல்லாரும் அவரிடத்தில் போகிறார்கள் என்றார்கள். யோவான் பிரதியுத்தரமாக, பரலோகத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டாலொழிய அவன் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டான். தாம் கண்டதையும் கேட்டதையும் சாட்சியாகச் சொல்லுகிறார். அவருடைய சாட்சியை ஒருவனும் ஏற்றுக்கொள்ளுகிறதில்லை. அவருடைய சாட்சியை ஏற்றுக்கொள்கிறவன் தேவன் சத்தியமுள்ளவர் என்று முத்திரை போட்டு நிச்சயப்படுத்துகிறான். தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார். தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். யோவான். பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு இவ்வுலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகும்படியான தம்முடைய வேளை வந்ததென்று அறிந்து தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். யோவான். தோமா அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் போகிற இடத்தை அறியோமே, வழியை நாங்கள் எப்படி அறிவோம் என்றான். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னாலேயல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நீ விசுவாசிக்கிறதில்லையா? நான் உங்களுடனே சொல்லுகிற வசனங்களை என் சுயமாய்ச் சொல்லவில்லை. என்னிடத்தில் வாசமாயிருக்கிற பிதாவானவரே இந்த கிரியைகளைச் செய்து வருகிறார். நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நம்புங்கள். அப்படியில்லாவிட்டாலும் என் கிரியைகளின் நிமித்தமாவது என்னை நம்புங்கள். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்குச் சொல்லுகிறேன், நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான். இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன். அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். உலகம் அந்தச் சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். என் நாமத்தினாலே பிதா அனுப்பப் போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். யோவான். பரலோகத்திலே சாட்சியிடுகிறவர்கள் மூவர், பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவி என்பவர்களே. இம்மூவரும் ஒன்றாயிருக்கிறார்கள். உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று நீங்கள் அறியவும் தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல் நீங்கள் விசுவாசமாயிருக்கவும் தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல் விசுவாசமாயிருக்கிற உங்களுக்கு இவைகளை எழுதியிருக்கிறேன். அன்றியும்
நாம் சத்தியம் உள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்றும் அறிவோம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எண்ணப்பட்ட சத்தியம் உள்ளவருக்குள்ளும் இருக்கிறோம். இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாயிருக்கிறார். தெசலோனிக்கேயர். ஆகையால் நீங்கள் தேவவசனத்தை எங்களாலே கேள்விப்பட்டு ஏற்றுக்கொண்டபோது அதை மனுஷர் வசனமாக ஏற்றுக்கொள்ளாமல் தேவவசனமாகவே ஏற்றுக்கொண்டதினாலே நாங்கள் இடைவிடாமல் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அது மெய்யாகவே தேவவசனந்தான். விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே அது பெலனும் செய்கிறது. சங்கீதம். கர்த்தாவே, நீர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். நான் சத்தியத்தின் வழியை தேர்ந்தெடுத்தேன். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாயிருக்கிறது. ஏசாயா. இளைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கேற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தருளினார். காலைதோறும் என்னை எழுப்புகிறார், கற்றுக்கொள்ளுகிறவர்களைப் போல. நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்கச் செய்கிறார். கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார். ஆகையால் நான் வெட்கப்படேன். நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன். ஆதலால் என் முகத்தை கற்பாறையைப் போலாக்கினேன். எரேமியா. உம்முடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே அவைகளை உட்கொண்டேன். உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமாயிருந்தது. சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் எனக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது. மேரி பேக்கர் எட்டி எழுதிய கிறிஸ்டியன் சயின்ஸ் பாடநூல் அறிவியல் மற்றும் ஆரோக்கியத்துடன் கீடூத்தி ஸ்கிரிப்ட்ஸிலிருந்து தொடர்புடைய பத்திகளை படிப்பேன். அறிவியல் மற்றும் ஆரோக்கியம். 1866ஆம் ஆண்டில் நான் கிறிஸ்து அறிவியல் அல்லது வாழ்க்கை, உண்மை மற்றும் அன்பின் தெய்வீக விதிகளை கண்டுபிடித்தேன். மேலும் எனது கண்டுபிடிப்புக்கு கிறிஸ்தவ அறிவியல் என்று பெயரிட்டேன். விஞ்ஞான மனநல சிகிச்சையின் முழுமையான தெய்வீக கோட்பாட்டின் இந்த இறுதி வெளிப்பாட்டின் வரவேற்புக்காக கடவுள் பல ஆண்டுகளாக என்னை தயவுடன் தயார்படுத்திக் கொண்டிருந்தார். இது ஆன்மீகத்தை கொண்டுள்ளது, பொருள் தோற்றம் அல்ல. இது ஒரு தெய்வீக வாசகம், எல்லா உண்மையிலும் வழிநடத்தும் ஆறுதல். கிறிஸ்டியன் சயின்ஸ் என்ற சொல் தெய்வீக குணப்படுத்துதலின் விஞ்ஞான அமைப்பை குறிக்க ஆசிரியரால் அறிமுகப்படுத்தப்பட்டது. வெளிப்பாடு 2 பகுதிகளை கொண்டுள்ளது. 1. மாஸ்டர் வாக்குறுதி அளித்தபடி வேதத்தின் ஆன்மீக உணர்வின் மூலமாகவும் ஆறுதல் அளிப்பவரின் போதனைகள் மூலமாகவும் மனதை குணப்படுத்தும் இந்த தெய்வீக அறிவியலின் கண்டுபிடிப்பு. 2. தற்போதைய நிரூபணத்தின் மூலம் இயேசுவின் அற்புதங்கள் என்று அழைக்கப்படுபவை விசேஷமாக இப்போது முடிவடைந்த ஒரு காலகட்டத்தைச் சேர்ந்தவை அல்ல. ஆனால் அவை எப்போதும் செயல்படும் தெய்வீக கொள்கையை விளக்குகின்றன. இந்த கோட்பாட்டின் செயல்பாடு விஞ்ஞான ஒழுங்கின் நித்தியத்தையும் இருப்பின் தொடர்ச்சியையும் குறிக்கிறது. ஒரு கிறிஸ்தவ விஞ்ஞானி தனது பாடப்புத்தகத்திற்கு எனது பணி அறிவியல் மற்றும் ஆரோக்கியம் தேவைப்படுகிறது, மேலும் அவரது மாணவர்கள் மற்றும் நோயாளிகள் அனைவருக்கும் தேவை. ஏன்? முதலாவதாக, இது இந்த யுகத்திற்கான சத்தியத்தின் குரலாக இருப்பதால், கிறிஸ்தவ அறிவியல் அல்லது மனதின் மூலம் குணப்படுத்தும் அறிவியலின் முழு அறிக்கையையும் கொண்டுள்ளது. இரண்டாவது, ஏனெனில் இது அறியப்பட்ட முதல் புத்தகம். கிறிஸ்தவ அறிவியலின் முழுமையான அறிக்கையை கொண்டுள்ளது.
எனவே இது இந்த அறிவியலை நிரூபிக்க முதல் விதிகளை வழங்கியது மற்றும் மனித கருதுகோள்களால் மாசுபடாத வெளிப்படுத்தப்பட்ட உண்மையை பதிவு செய்தது. இந்நூலுக்கு கடன் கொடுக்காமல் கடன் வாங்கிய பிற படைப்புகள் அறிவியலை கலப்படம் செய்துள்ளன. மூன்றாவதாக, மற்ற புத்தகங்கள் செய்ததை விட இந்த புத்தகம் ஆசிரியர் மற்றும் மாணவர், குணப்படுத்துபவர் மற்றும் நோயாளிக்கு அதிகம் செய்திருக்கிறது. இந்த தொகுதியில் மனதை குணப்படுத்தும் முழுமையான அறிவியல் அடங்கியிருந்தாலும், இந்த புத்தகத்தை எளிமையாக படிப்பதன் மூலம் அறிவியலின் முழு அர்த்தத்தையும் உங்களால் உள்வாங்க முடியும் என்று ஒருபோதும் நம்ப வேண்டாம். புத்தகம் படிக்கப்பட வேண்டும். மேலும் அறிவியல் குணப்படுத்தும் விதிகளின் ஆர்ப்பாட்டம் கிறிஸ்தவ அறிவியலின் ஆன்மீக அடித்தளத்தில் உங்களை உறுதியாக விதைக்கும். இந்த ஆதாரம் ஏற்கனவே பழமையான கோட்பாடுகளின் அழிந்துவரும் புதைபடிவங்களுக்கு மேலே உங்களை உயர்த்துகிறது. மேலும் இதுவரை அடையப்படாத மற்றும் வெளித்தோற்றத்தில் மங்கலான ஆன்மீக உண்மைகளை புரிந்து கொள்ள உங்களை அனுமதிக்கிறது. சிந்தனையாளர்களுக்கான நேரம் வந்துவிட்டது. தெய்வீக விஞ்ஞானம் புதிய மதுவை பழைய பாட்டில்களிலும் ஆன்மாவை பொருளிலும் எல்லையற்றதை வரையறுக்கப்பட்டவற்றிலும் வைப்பதில்லை. ஆவியின் உண்மைகளை நாம் புரிந்து கொள்ளும்போது பொருள் பற்றிய நமது தவறான பார்வைகள் அழிந்துவிடும். பழைய நம்பிக்கையை தூக்கி எறிய வேண்டும் அல்லது புதிய யோசனை சிந்தப்பட்டு நமது நிலைப்பாட்டை மாற்றும் உத்வேகம் இழக்கப்படும். இப்போது பழையபடி உண்மை தீமைகளை வெளியேற்றுகிறது மற்றும் நோயாளிகளை குணப்படுத்துகிறது. பொருள் சிந்தனைக்கு அனைத்தும் பொருள். அத்தகைய எண்ணம் ஆவியால் திருத்தப்படும் வரை. நோய் என்பது கற்பனையானதோ அல்லது உண்மையற்றதோ அல்ல, அதாவது நோயாளியின் பயமுறுத்தும் தவறான உணர்வுக்கு. ஆடம்பரத்தை விட நோய் அதிகம், அது உறுதியான நம்பிக்கை. ஆதலால் இருப்பதன் உண்மையை பற்றிய சரியான அச்சத்தின் மூலம் அதை கையாள வேண்டும். அறிவியலில் துஷ்பிரயோகம் செய்பவர்களால் கிறிஸ்தவ குணப்படுத்துதல் தவறாக பயன்படுத்தப்பட்டால் அது ஒரு கடினமான குறும்புக்காரனாக மாறும். விஞ்ஞான ரீதியில் குணப்படுத்துவதற்கு பதிலாக அது ஒவ்வொரு ஊனமுற்றவர் மற்றும் செல்லாதவர் மீதும் ஒரு சிறிய குறுக்குவெட்டை தொடங்குகிறது. உங்களுக்கு எதுவும் ஆகாது என்ற மேலோட்டமான மற்றும் குளிர்ச்சியான உறுதிமொழியுடன் அவர்களை தடுக்கிறது. துரோகம் அல்லது அறியாமையால் உயிரூட்டப்பட்டாலும் ஒரு தவறான பயிற்சியாளர் குறும்பு செய்வார். மேலும் அறியாமை வேண்டுமென்றே துன்மார்க்கத்தை விட தீங்கு விளைவிக்கும். விந்தையது நம்பிக்கையற்றது மற்றும் அதன் தொடக்கத்தில் முறியடிக்கப்படும் போது. கடவுளை பற்றிய புரிதல் மனிதனுக்கு என்ன தருகிறது என்பதை உங்கள் பழங்கள் நிரூபிக்கும். இந்த எண்ணத்தை நிரந்தரமாக வைத்திருங்கள். இது ஆன்மீக யோசனை, பரிசுத்த ஆவி மற்றும் கிறிஸ்து. இது அறிவியல் உறுதியுடன் அதன் தெய்வீக கொள்கை, அன்பு, அடிப்படை, மேலானது மற்றும் அனைத்தையும் உள்ளடக்கியதன் அடிப்படையில் குணப்படுத்தும் விதியை நிரூபிக்க உதவுகிறது. விஞ்ஞான சிந்தனையின் இன்னும் சிறிய குரல் கண்டம் மற்றும் கடல் வழியாக உலகின் தொலைதூர எல்லை வரை சென்றடைகிறது. உண்மையின் செவிக்கு புலப்படாத குரல் மனித மனத்திற்கு சிங்கம் கர்ஜிப்பது போல் உள்ளது. இது பாலைவனத்திலும் பயத்தின் இருண்ட இடங்களிலும் கேட்கப்படுகிறது. இது தீமையின் 7 இடிகளை எழுப்புகிறது. மேலும் அவர்களின் மறைந்திருக்கும் சக்திகளை இரகசிய டோன்களின் முழு டயபசனையும் உச்சரிக்க தூண்டுகிறது. பின்னர் சத்தியத்தின் சக்தி நிரூபிக்கப்பட்டுள்ளது, பிழையின் அழிவில் வெளிப்படுகிறது. அப்போது இணக்கத்திலிருந்து ஒரு குரல் கூக்குரலிடும், நீ போய் அந்த சிறு புத்தகத்தை எடு. அதை எடுத்துச் சாப்பிடு.
அது உன் வயிற்றை கசப்பாக்கும், ஆனால் அது உன் வாயில் தேன் போல இனிக்கும். மனிதர்களே, பரலோக சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியுங்கள். தெய்வீக அறிவியலை எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த புத்தகத்தை ஆரம்பம் முதல் இறுதி வரை படியுங்கள். அதை படிக்கவும் சிந்திக்கவும். அது உங்களை குணப்படுத்தும் போது அதன் முதல் சுவையில் உண்மையில் இனிமையாக இருக்கும். ஆனால் உண்மையின் மீது முணுமுணுக்காதீர்கள், அதன் செரிமானம் கசப்பாக இருந்தால். இந்த தெய்வீக கொள்கையை நீங்கள் நெருங்கும் போது, இந்த கோட்பாட்டின் தெய்வீக உடலை நீங்கள் உண்ணும் போது, உண்மை மற்றும் அன்பின் இயல்பு அல்லது முதன்மையான கூறுகளில் பங்கு பெறும் போது, நீங்கள் ஹெம்லா பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதால் ஆச்சரியப்படவோ அதிருப்தி அடையவோ வேண்டாம். காப் மற்றும் கசப்பான மூலிகைகள் சாப்பிட, ஏனென்றால் பழைய இஸ்ரவேலர்கள் பாஸ்கல் உணவில் விசுவாசம் மற்றும் நம்பிக்கையின் எல் தோராடோவுக்கு அடிமைத்தனத்திலிருந்து இந்த ஆபத்தான பத்தியை முன்னறிவித்தனர். அறிவியல் மற்றும் ஆரோக்கியம் என்ற இந்த புத்தகத்தில் உள்ள அறிவியலை எந்த மனித பேனாவும் நாக்கும் எனக்கு கற்பிக்கவில்லை, மேலும் நாவினாலும் பேனாவினாலும் அதை வீழ்த்த முடியாது. இந்த புத்தகம் மேலோட்டமான விமர்சனம் அல்லது கவனக்குறைவான அல்லது தீங்கிழைக்கும் மாணவர்களால் சிதைக்கப்படலாம், மேலும் அதன் கருத்துக்கள் தற்காலிகமாக தவறாக பயன்படுத்தப்பட்டு தவறாக சித்தரிக்கப்படலாம். ஆனால் அதில் உள்ள அறிவியலும் உண்மையும் என்றென்றும் கண்டறியப்பட்டு நிரூபிக்கப்படும். செயின்ட் ஜானின் வார்த்தைகளில், அவர் உங்களுடன் என்றென்றும் நிலைத்திருக்கும்படி அவர் உங்களுக்கு மற்றொரு ஆறுதலை வழங்குவார். இந்த ஆறுதலை நான் தெய்வீக அறிவியல் என்று புரிந்து கொள்கிறேன். சர்ச் கையேட்டில் கொடுக்கப்பட்டுள்ளபடி மேரி பேக்கர் எட்டியின் 3 தினசரி கடமைகளை இப்போது படிப்பேன். தினசரி ஜெபம். ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். உம்முடைய ராஜ்யம் வா, தெய்வீக சத்தியம், வாழ்க்கை, அன்பு ஆகியவற்றின் ஆட்சி என்னுள் நிலை பெறட்டும். எல்லா பாவங்களையும் என்னிடமிருந்து விலக்கட்டும். உம்முடைய வார்த்தை எல்லா மனிதர்களிடமும் பாசத்தை வளப்படுத்தி அவற்றை ஆளட்டும். நோக்கங்கள் மற்றும் செயல்களுக்கான விதி. தி மதர் சர்ச்சின் உறுப்பினர்களின் நோக்கங்கள் அல்லது செயல்களை விரோதமோ அல்லது தனிப்பட்ட இணைப்போ தூண்டக்கூடாது. அறிவியலில் தெய்வீக அன்பு மட்டுமே மனிதனை ஆளுகிறது. ஒரு கிறிஸ்தவ விஞ்ஞானி அன்பின் இனிமையான வசதிகளையும் பாவத்தை கண்டிப்பதிலும் உண்மையான சகோதரத்துவம், தொண்டு, மன்னிப்பு ஆகியவற்றிலும் பிரதிபலிக்கிறார். இந்த திருச்சபையின் உறுப்பினர்கள் தினந்தோறும் கவனித்து, எல்லா தீமைகளிலிருந்தும் தீர்க்கதரிசனம், தீர்ப்பு, கண்டனம், ஆலோசனை, செல்வாக்கு செலுத்துதல் அல்லது தவறாக செல்வாக்கு செலுத்துதல் ஆகியவற்றிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும். கடமைக்கு விழிப்புணர்வு. ஆக்கிரமிப்பு மனநல ஆலோசனைகளுக்கு எதிராக தினமும் தன்னை தற்காத்துக் கொள்வது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும், மேலும் கடவுளுக்கும் அவரது தலைவருக்கும் மனிதகுலத்திற்கும் அவர் செய்ய வேண்டிய கடமையை மறக்கவோ புறக்கணிக்கவோ கூடாது. அவருடைய கிரியைகளால் அவர் நியாயந்தீர்க்கப்படுவார், நியாயப்படுத்தப்படுவார் அல்லது கண்டிக்கப்படுவார்.